அதாவது போன பொது தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நிலை இல்லாத ஒரு சமயம் இருக்கும்போது எந்த கட்சிக்கும் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு தருணத்தில் மாமன்னர் அவர்கள், அதாவது அந்த சமயத்தில் பஹாங்கில் உள்ள சல்தான், அவருடைய ஆலோசனைக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த அரசாங்கத்தை நாம் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைப்போம் என்று அவர் ஆலோசனையை சொல்லும்போது, அந்த சமயத்தில் பரிகத்தான் நேஷனல், குறிப்பாக பாஸ் பர்சாத்து கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஹடி அவாங் மட்டுமல்ல, மொய்தீன் யாசின், நாங்கள் பக்கத்தான் ஹரப்பான் கூட ஒன்றாக இணைந்து கூட்டணி அரசாங்கத்தை நான் அமைக்க தயாரில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஒரு பேரணியை ஏற்பாடு செய்து, தூரோன் அன்வார் என்ற ஒரு பேரணியை ஏற்பாடு செய்து, அவசியமாக கட்டாயமாக அன்வார் பிரதமராக இருக்கக்கூடாது, அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை கொண்டாந்து இந்த பேரணியை நடத்துகிறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுங்களா? அதாவது மக்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் இந்த இப்போ உள்ள அரசாங்கம் குறைஞ்சபட்சம் 5 வருடம் இந்த அரசாங்கத்தை நாம் முடிந்தளவு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு இருக்கின்றோம். இருந்த போதிலும் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் பிரதமர் அவர்கள் முழு முயற்சியாக, அதாவது நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு இப்போது பல மக்கள் மத்தியில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு 100 வெள்ளி காசு கொடுப்பதுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. பெட்ரோல் விலையை ஒரு அளவுக்கு குறைச்சிருக்காங்க. மேற்கொண்டு அந்தந்த சமயத்தில் சில குறைபாடுகள் இருந்தால் கூட, உதாரணமாக மெட்ரிகுலேஷன் சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன், அதாவது குறிப்பாக இந்திய மாணவர்கள், சீன மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் படிப்பதற்கு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முயற்சிகள்லாம் எடுக்கும்போது அந்த சமயத்தில், அதாவது பொது தேர்தல் முடிந்த பிறகு அரசாங்கத்தில் ஒன்றாக இணைந்து நாம் இந்த ஆட்சி புரிவோம் என்று ஆலோசனையை மாமன்னர் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிவிட்டு, இப்போ ஒரு 2 வருடம் முடிந்த பிறகு தூரோன் அன்வார் என்ற ஒரு பேரணியை ஏற்பாடு செய்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம், தேவையில்லாத நடவடிக்கை. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் நாம் முழு முயற்சியாக, கூட்டு முயற்சியாக சேர்ந்து நாம் அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.